சீக்கிரம் ஒரு ரிலீஸ்க்கு கொண்டு வந்து இவ்ளோ கிராண்டா தமிழ்லயும் சரி, தெலுங்குலயும் சரி, ஆ அவ்ளோ தூரம் வந்து ஆ பிரைம் Amazon பிரைம்க்கு படத்தையும் வந்து ஓடிடிக்கு குடுத்துட்டு, திங்க் மியூசிக் உள்ள வந்து, ஸோ அந்த மியூசிக்கும் பியூட்டிஃபுல்லா வந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுவரைக்கும். அண்ட் ஸோ ஆக்டர்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். செல்வராகவன் சார் பத்தி நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் சார் கொஞ்சம் கேளுங்க சார். உங்கள வந்து நான் ஏன் சார் வெட்கப்படுறீங்க? அவருக்குள்ள ஒரு சின்ன வெட்கம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஐ ரியலி அட்மயர் தட் நான் அத வந்து சொன்னேன். சில மீடியால பேசும்போது நான் சொன்னேன் தட் இன்னர் சைல்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே அலைவா இருக்காது. அதுவும் வந்து கண்டிப்பா வந்து நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கோம் அப்டின்னா, கண்டிப்பா வந்து அது அலைவா இருக்காது. நெறைய பேருக்கு இருக்காது. பட் ஒரு சிலருக்கு அது எப்பவுமே அலைவா இருக்கு அப்டின்னா, அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து நான் செல்வா சார்ட்ட பார்த்தேன். ஐ ஐடென்டிஃபைட் அ வெரி டிஃபரண்ட் பெர்சன். நான் வந்து ஷூட்க்கு போறதுக்கு முன்னாடி நான் நெனச்சது டோட்டலா வேற. ஆ அந்த லிஸ்ட்ல அவர் இல்ல. சினிமாவ கண்டுபிடிச்சவங்கன்ற லிஸ்ட்ல நான் ஒரு சில பேர வச்சிருந்தேன் சார். இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் யூ ஆர் தட் பிக் அ பிரில்லியன்ட் கிரியேட்டர். ஸோ நீங்க கண்டிப்பா அந்த கேட்டகரியில இருப்பீங்கன்னு நான் ப்ரீ அசம்ப்ஷன்ல இருந்தேன். ஸோ எனக்கே தெரிஞ்சது டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் ஹூ ஹி இஸ் அப்படின்னு. ஸோ ஹி இஸ் சச் அ வண்டர்ஃபுல், இன்னசென்ட், வெரி லவபிள் பெர்சன். ரொம்ப ஃப்ரெண்ட்லி பெர்சன். ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட். அது எனக்கு அங்க ஸ்பாட்ல ரொம்ப தெரிஞ்சது. இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் பவிஷ் வந்து ஐம் கோனா மிஸ் ஹிம் ஆஃப்டர் திஸ் ப்ரமோஷன்ஸ் அண்ட் ஆல் தட். அது நான் நேற்று தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஐ திங்க் பவிஷன் அண்ட் ஐ வி கனெக்டட் ஆஃப்டர் a few days and then post the shooting we really connected. ஸோ ஏதோ ஒரு ஒரு பந்தம் கண்டிப்பா இருக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் தட் சைல்ட் ஷுட் ரியலி கம் அப். ஆடியன்ஸஸ் ஒத்துக்கணும். பிகாஸ் ஹீ இஸ் ஸோ க்யூட் ஆன் ஸ்க்ரீன். அதை நான் பார்த்தேன். ரொம்ப க்யூட்டு எக்ஸ்பிரஷன்ஸு, ஆக்டிங்கு, பர்ஃபார்மன்ஸு அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங், ஆஸ் அ சைல்டு ரொம்ப நல்ல பையன். ஸோ ஐ ரியலி காட் பிளெஸ் ஹிம். அண்ட் ஆல்சோ நாகதுர்கா, ஷீ இஸ் ஆல்சோ வெரி நைஸ். இது என்னமோ தெரியல, இந்த ஹோல் டீமுமே வெரி வெரி குட் பீப்புள். அது வெரி ரேரா நம்மளால சொல்ல முடியும்ல, குட் பீப்புள். நிஜமா நான் வந்து எந்த ப்ரெஸ் மீட்ல நான் சொன்னேன்னு எனக்கு தெரியல. அந்தகன்ல வந்து எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. எவ்ரிபடி வாஸ் அ குட் பர்சன் ஹூ ஐ நியூ. ஸோ தட் குட் பீப்புள் ஒன்றா சேர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி. தினேஷ் சாரும் சரி, ரொம்ப ஜென்யூன், ரொம்ப ஒரு டிசிப்ளின்ட், ரெஸ்பான்சிபிள் அண்ட் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல். நம்ம தனஞ்சயன் சார் எப்படி தான் சினிமாவில் இப்படியும் பொழைக்கிறாருன்னே தெரில. அவ்வளோ இன்னசென்ட். சம்டைம்ஸ் ஐ டோல் ஜோவிகா எஸ்டர்டே அவசியம், சார் இவ்வளோ பெரிய ஒரு ஆள், இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல், இவ்வளோ விஷயங்கள் தெரியுது, ஆனால் ஹீ ஸோ இன்னசென்ட். சின்ன விஷயங்களை ரசிக்க தெரிஞ்சவங்க என்றைக்குமே வந்து பயங்கர பெரிய விஷயம். சினிமாவில் வந்து நம்ம பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து நான் அவரை ஒரு பொக்கிஷமாக பார்க்குறேன். ரியலி ரியலி ஐ எம் லைக் ஐ அட்மயர் ஹிம். ஹவு கேன் ஹி பி ஸோ இன்னசென்ட் அப்படின்னு. அதை தாண்டி சக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. மகேஷ் டைரக்டர் வந்து அகைன் அனதர் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் வந்து ஸ்வீட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஐ ரியலி கனெக்டட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரையுமே. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் டப்பிங் வந்து 2 லாங்குவேஜ் பண்ணப்போ நான் பார்த்தேன். எனக்கு நிறைய இடத்துல சிரிப்பு வந்தது. பட் தெர் இஸ் அதர் போர்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ஒன்று தான் கேட்குறேன், எப்போவுமே மீடியாட்ட கேட்குறது தான். நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு கரெக்டான மனநிலையில் பார்த்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஒரு ஒழுங்கான ஒரு கரெக்டான ரிவ்யூ கொடுங்க. உங்களை பொய் சொல்லலை, உங்களை நிஜம்தான் சொல்கிறோம். ஆனால் நிஜத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜூலை 10 வந்து படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைட். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க. ஐ திங்க் பவிஷ் டிசர்வ்ஸ் இட் அண்ட் மகேஷ் ராஜேந்திரன் டிசர்வ்ஸ் இட். தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். ஆனால் இது ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியாது. இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்களும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறோம். அண்ட் பவிஷ் ஆஸ் அ ஹீரோவாக இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் டெடிகேஷன் இஸ் சம்திங் விச் ஐ எம் அபேஸ்ட்.
அதனால உடனே வந்து இந்த படம் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு படத்த அவர் சைன் பண்ணி போற லெவலுக்கு அவரு அவ்வளோ இதுவா இருக்கிறதுனால, நான் அடுத்த படம் சைன் பண்ணி பூஜை போட்டு ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா, அவ்வளோ கான்ஃபிடென்ட் பவிஷ் மேல எனக்கு. எல்லாரும் படம் பார்த்தோனே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் நான் சொல்றது என்னன்னு தெரிய வரும். அதே மாரி நாகதுர்காவ பத்தி சொல்லணும்னா, நாகதுர்கா வந்து தெலுங்குலேருந்து இங்க வந்தாலும், அந்த வேற ஊர்லேருந்து வந்து இங்க இருக்க தமிழ் டயலாக்ஸ பேசி, பழகி ஆக்ட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாரி அவங்க ரொம்ப பெரிய டான்சர் தெலுங்குல. இங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துனால உடனே இந்த படத்துனால சொல்லலாம். இன்னொரு ஒரு பெரிய படம் சைன் பண்ணியிருக்காங்க அவங்களும். ஸோ இந்த படத்துல இருக்கிற 2 பேரும் ஹீரோ அண்ட் ஹீரோவு ஆல்ரெடி பிகாஸ் ஆஃப் திஸ் எல்ஓஎல் தே ஹவ் காட் சம்திங் எல்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு இதுல தே ஹவ் வொர்க்ட். அண்ட் மத்தபடி வனிதா மேடம்லாம் வந்து இந்த படத்துல நீங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க படத்த அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் செல்வா சார் வந்து அவங்க தான் மெயின் அப்படி வச்சுக்கலாம். அவங்க வந்து ஹேண்டில் த மூவி வெரி வெல் ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன். அண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல 2 லெஜெண்டரி டைரக்டர் ஹஸ் ஆக்டட். ஒண்ணு செல்வா சார், இன்னொன்னு கே.எஸ். ரவிக்குமார். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் படத்த பொறுத்தவரைக்கும். எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. நீங்களும் வந்து இன்னும் 2 நாள் தான் படம். அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லுவீங்க. ஐ அம் வெரி ஹேப்பி அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். இந்த மேடையை கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் எப்போவுமே என்னோட தேங்க்ஸ். நான் ஸ்பெஷலாக வந்து இந்த லவ் படம் வந்து பண்ணும்போதே கதை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சோன்னே நான் ஃபஸ்ட்டு செல்வா சாரை தான் மீட் பண்ணேன். செல்வா சார்கிட்ட தான் கதை சொன்னேன் ஃபஸ்ட்டு. செல்வா சார் கதை கேட்டுட்டு 2-3 டவுட்ஸ் கேட்டார். அதை நான் வீட்டுக்கு போய் மெசேஜ் பண்ணியிருந்தேன். படிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொன்னார். நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பவிஷை மீட் பண்ணோம். ஸோ செல்வா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கதையை ஒத்துக்கிட்டு எங்களுக்காக இவ்வளோ நாள் வந்து இந்த கதையை பண்ணி கொடுத்ததும் இல்லாமல் இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கும் வந்து எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் நான் பவிஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பவிஷ் ப்ரோ வந்து டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு லேட்டாக வந்ததோ இல்லை நான் இங்கே போனோம் அங்கே போகணுன்னு சொன்னதோ கிடையவே கிடையாது. ஸோ அவ்வளோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். பவிஷ் ப்ரோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வனிதா மேம் வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்தாலே ஃபயர் தான். நாங்கள் அவங்க இருக்கும்போதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு மாதிரி களை கட்டிட்டு தான் இருக்கும். வனிதா மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் ரம்யா வந்து லாஸ்ட் மினிட்ல தான் கமிட் பண்ணோம். பட் அவங்க வந்து நாங்கள் என்ன அந்த ஷார்ட் டைமில் என்ன சொன்னோமோ அது அழகாக ரொம்ப பண்ணியிருந்தாங்க. ரம்யாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாகதுர்கா வந்து நான் ஜஸ்ட்டு ஜென்ரலாக ஃபோனில் பார்த்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியே பேசிவிட்டு அப்படியே அவங்க ஹீரோயினாக கூப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியல. பட் இருந்தாலும் என்னோடய டீமில் வந்து முத்தரசன் கூட வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணி டெய்லி வந்து என்னென்ன சீன் எடுக்க போகிறோமோ அதை 2 நாளுக்கு முன்னாடி முத்தரசன்கிட்ட வாங்கி முத்தரசன்கிட்ட பேசி அதை ஓரளவுக்கு மைண்டில் ஏற்றிட்டு தான் அவங்க ஸ்பாட்டுக்கே வந்தாங்க. அங்கே வந்து அவங்க எதையும் தெரிஞ்சிக்கல. வரும்போதே அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்தாங்க. அந்த சின்சியாரிட்டிக்கு நாகதுர்காவுக்கு தேங்க்ஸ். எங்கள் எல்லாருக்கும் இது எல்லாமே நடந்தப்பவும் கே.எஸ். ரவிக்குமார் சாரை பற்றி சொல்லணும். ஏன்னா கே.எஸ். ரவிக்குமார் சார் வரும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். செல்வா சாரை பார்க்கும்போது பயம் இல்லைனாலும் அவர் ஒரு மாதிரி ஜாலியாக ஹேண்டில் பண்ணிடுவார் செல்வா சார். ஆனால் கே.எஸ். ரவிக்குமார் சாரை பார்க்கும்போது தான் பயமாகவே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டேவே அதை கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து உடச்சிட்டாரு. ஸோ அவரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுக்கு தேங்க்ஸ். லவ் படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல கமிட் பண்ணாங்க. ஃபோனில் சொல்கிறப்போ அந்த கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அதாவது சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு படமாக இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான உமனுக்கான நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கான விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் பேரண்டிங் எவ்வளோ முக்கியம், ஒரு குழந்தைய வந்து நம்ம கொண்டு வரணும், அது ஜென்சி கிட்ஸ்க்கு நடுவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் அவர் காமிச்சிருப்பார். அண்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ கடன்ற ஒரு வலைக்குள்ளே வந்து சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வலையில் சிக்கிடாதீங்க, சிக்கினீங்கன்னா வெளியே வருது சின்னாபின்னமாயிருவீங்க அப்படிங்கிறதும் ஒரு கதை தான் இது. ஸோ இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு டிரெக்டர், தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார்ஸ் அண்ட் பவிஷ் அவர் ஹீரோ. ஹீஸ் அன் அமேசிங் பர்சன். ரொம்ப அமைதியான ரொம்ப நல்ல பையன். அண்ட் அவரோட டைலாக்ஸ்லேருந்து ஒர்க்லேருந்து அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருந்தது. அண்ட் நாகதுர்கா சொல்கிற வரைக்கும் ஐ மீன் ரேப்பு வந்து எனக்கு 2 பேர் கூடமே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னோட நிஜமாக சொல்ல போனோன்னா இஃப் தேவர் மை பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் சன் வாட்எவர் அந்த இதுக்குள்ள அந்த அளவுக்கு வந்து வி ஹேட் அ வெரி குட் ரேப்போ. எனக்கு செல்வராகவன் சார் கூட நடிக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு கிடைக்கல. ஸோ டெஃபினெட்லி ஐ ஷுட் பி ஒர்க்கிங் வித் ஹிம் இன் ஃபியூச்சர். பட் டெஃபினெட்லி அவரோட படங்கள் பார்த்து தான் என்னோட ஏர்லி டீன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் வெரி ஹாப்பி மீட்டிங் கஸ்தூரி ராஜா சார் ஹியர். அண்ட் வனிதா மேம் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷம். கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கும் என்னோட நன்றி. மொத்தமாக கண்டிப்பாக இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். அண்ட் சொல்கிற மெசேஜும் ஜாலியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும்.